Hello friends, நான் உங்க செந்தில். இது உங்களோட ஃபேவரட் சேனல். இன்னைக்கு ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். மார்க்கெட் கிராஷ். இஃப் அட் ஆல் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் மெயினாக பேச போகிறோம் இந்த வீடியோவில். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ரீச் ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய வியூவர்ஸை போய் சேர மாட்டேங்குது. இதுக்கு யூடியூபோட ஒரு ஆல்கரிதம் தான் காரணம். எவ்வளோக்கு எவ்வளோ லைக்ஸ் கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த வீடியோ நிறைய வியூவர்ஸ்ட்டு போய் சேரும். ஸோ அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நார்மலா ஒரு மார்க்கெட் கிராஷ் வரும்போது நாம எல்லாருமே ஒரு லிஸ்ட் எடுப்போம். என்ன அப்படின்னா இந்த 52 வீக்ஸ் லோ எது அப்படிங்கறத செலக்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் எடுப்போம். அந்த லிஸ்ட்ல நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ 52 வீக்ஸ் லோ அப்படிங்கிறது இந்த கிராஷ்ல மட்டும்தான் லோ ஆச்சா இல்லை அதுக்கு முன்னாடில இருந்தே லோ ஆகிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கம்பேரிசன்லாம் பண்ணணும். பட் நம்ம ஜஸ்ட் 52 வாரத்தில் எது லோவா இருக்கோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வாங்கணும் அப்படின்னா அது சரியான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்க. 52 வாரம் லோவில் கிடைக்குது. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்ல கிடைச்சிச்சோ அதே ரேட்ல திரும்ப கிடைக்குது, இல்லை அதை விட பாதி ரேட்ல கிடைக்குது. அப்படிங்கும்போது ஆஹா, இதை நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா ஒரு வருஷத்துல இல்லை 2 வருஷத்துல கூட இது பழைய ரேட்டுக்கு போனாவே போதுமே, இப்படியும் போட்ட காசை டபுள் எடுத்துடலாம், இல்லை அதுக்கு மேலே போச்சுன்னா அதை விட அதிகமாக எடுத்துடலாமே அப்படிங்கிற ஆசை எல்லார் மைண்ட்லையும் எட்டி பார்க்க தான் செய்யும். 52 வாரம் இவ்வளோ கீழே விழுந்திருக்குன்னா இதோட எங்க விழுக போகுது, இதுக்கு மேலே எப்படியும் எந்திரிச்சிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு என்னமோ ஒரு குருட்டு நம்பிக்கை நமக்குள்ள வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு 52 வீக்ஸ் லோ அப்படின்னு இருக்கிற ஸ்டாக்ஸை வாங்கணுங்கிறத உங்களோட கிரைட்டீரியாவா வச்சுக்காதீங்க. 52 வீக்ஸ் லோ சார்ட்டை எடுத்து நீங்க பார்க்கறதுல தவறே கிடையாது. பார்த்துட்டு அதுல இருந்து எது பெஸ்ட் ஸ்டாக்ஸ், எதனால அது விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய என்கொயரிஸ் நீங்க பண்ணி அதை பத்தி ஒரு ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா பெஸ்ட். ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு அந்த சார்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா அப்படின்னா நல்லது. இந்த அட்வைஸ் முக்கியமா மார்க்கெட்டுக்குள்ள புதுசா வந்திருக்கவங்களுக்கு ரொம்ப பொருந்துங்க. மார்க்கெட்ல ரொம்ப காலமா இருக்கிறவங்களுக்கு தெரியும் 52 வீக்ஸ் லோ அப்படிங்கிறதுனா என்ன. ஜஸ்ட் இந்த கிராஷ்ல விழுந்தது கிடையாது, இது பெரிய ப்ராசஸ்ல விழுந்தது, இதுக்கு பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறது தெரியும், அந்த ஸ்டாக்கோட ஹிஸ்டரி தெரியும். பட் புதுசா வர்றவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ஹிஸ்டரி தெரியாது, ஸ்டாக் மார்க்கெட்டோட ஹிஸ்டரி தெரியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல 52 வீக்ஸ் லோவை ரொம்ப நம்பி அதில் இன்வெஸ்ட் பண்ணி அது எந்திரிக்காமையே கிடக்கும், டோட்டலாகவே ஒரு வேஸ்ட் ஸ்டாக்காக மாறும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடுங்க. 52 வீக்ஸ் லோவுக்கு போனால் எந்த ஸ்டாக் திரும்பவும் 52 வீக்ஸ் ஹைக்கு வந்துடும் அப்படின்னு எப்படிங்க நம்புறது? என்ன காரணத்தை வச்சு நம்ப முடியும்? மேபி வருமா இருக்கும், 1-2 ஸ்டாக்ஸ் வருமா இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பட் அதை ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணி அதையே ஒரு கிரைட்டீரியாவை எடுத்துக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம சச்சின் டெண்டுல்கர் இருக்கார்ல, அவர் ஹையஸ்ட் ஸ்கோர் என்ன அவரோடது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்கோரை அவர் டே டு டே பேசிஸ்ல அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. எப்போ ஒரு தடவை ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருக்காரு அப்படின்னா அதே ஸ்கோரை அவர் திரும்பவும் அடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஸ்கோரை ஓவர் பீட் பண்ணுவாரா இருக்கும், இல்லை அந்த மேட்ச் கூட பண்ணுவாரா இருக்கும். பட் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. யூ நெவர் நோ. ஸோ அதனால பிளைண்டா 52 வீக் லோல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாது. இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிளிஃபைடா இருக்கே அப்படின்னு இருக்கலாம். பட் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட் எல்லாம் படிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் ரியலி இன்ட்ரெஸ்டட். அதே மாதிரி நான் முன்னாடியே ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி மறக்காம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. மீண்டும் இது மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து நம்ம திரும்ப பேசுவோம். நான் உங்க செந்தில். நன்றி, வணக்கம்.